மாணிக்க வாசகர் அடிசுவற்றில் புத்தகத்தின் பாகம் 8. மாணிக்க வாசகர் திருவாக்கில் திருத்தோநோக்கம் என்ற பதிகத்தில் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதி பிழம்பாக காட்சியளித்ததை பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். பிரம்மன் அரியோன் இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்படுங்க அரணார் அழலுருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தொல்நோக்கம் ஆடாமோ. திருவண்ணாமலை மல பிரதட்சணம் ஒரு முக்கியமானது. சிறிது தூரம் வலம் வந்ததும் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ற துறவியின் ஆசிரமம் எதிர்ப்படும். இந்த ரமணாசிரமத்தை கடந்து சென்றால் பல தீர்த்தங்கள் எதிர்ப்படும். இவையெல்லாம் பெருமை உள்ளனவாகவே கருதுவர். வழியிலே மாணிக்க வாசகருக்கென்று ஒரு சிறு கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது. சில நூற்றாண்டுகளுக்கு முன் திருவண்ணாமலையில் மேற்கு பக்கத்தில் ஒரு குகையிலே குகை நமச்சிவாயர் என்ற சைவ பெரியவர் ஒருவர் தவம் செய்து வந்தார். அவரிடம் அற்புதமான சித்திகள் பல காணப்பட்டதாகவும் கூறுவர். இவருக்கு நமச்சிவாயர் என்ற சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தம் இருப்பிடத்தில் இருந்தே ஞான திருஷ்டியால் வேறிடங்களில் நிகழ்ந்த சம்பவங்களை அறிந்து கூற வல்லவராம். திருவாரூரில் நடந்த திருவிழா ஒன்றிலே உருத்திர கன்னிகை ஒருத்தி கால் வழுக்கி விழுந்தது, சிதம்பரத்திலே கனக சபையின் திரைச்சிலையில் நெருப்பு பற்றியது முதலிய பல விஷயங்களை அவர் தெரிந்து சொன்னதாக கூறுவர். இவற்றை எறிந்த குகை நமச்சிவாயர் தமது சீடர் தம்மினும் மேம்பட்ட பக்குவம் ஏறியிருப்பதை உணர்ந்து அவரை தில்லைக்கு போகும்படி கட்டளையிட்டார். அச்சீடருக்கு குரு நமச்சிவாயர் என்ற பெயரும் ஏற்பட்டதாம். தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் மாட்கொள்வார், ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே என்று திருநாவுக்கரசு நாயனார் தமது அண்ணாமலை பதிகம் ஒன்றில் கூறுகிறார். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இத்தலத்திற்கு வந்து தரிசித்துள்ளனர். பல பாடல்களும் இயற்றியிருக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சாமிகளும் தரிசித்திருத்தல் கூடும். அவர்களுடைய பாடல்கள் இப்போதுள்ள தேவார பதிகங்களில் கிடைக்கவில்லை. வேறு பல பெரியவர்களும் இத்திருவண்ணாமலை தலங்களை பற்றி மிக விசேஷமாக பல வரலாறுகளில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை பழைய காலத்தில் சோழ மன்னரின் ஆட்சியில் இருந்தது. பின்பு கிபி 14ஆம் நூற்றாண்டளவில் ஹொய்சல வம்சத்தினர் திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். பிறகு விஜயநகரத்து ராயர்களும் தஞ்சாவூர் நாயக்க மன்னரும் ஆண்டு வந்தனர். அதன் பின் 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் முஸ்லிம்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயரும் இவ்வூரை முற்றுகையிட்டு மாறி மாறி வெற்றியும் தோல்வியும் அடைந்தனர். இறுதியில் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில்தான் ஆங்கில ஆளுகைக்குட்பட்டது. 18ஆம் நூற்றாண்டிலேயே திப்பு சுல்தான் ஆளுகையில் கடும் போர் ஒன்று இப்பகுதியில் நடந்தது. அப்போது திருவண்ணாமலை கோவில் மதில்களில் பீரங்கி குண்டுகள் பாய்ந்த அடையாளங்களை இன்றும் காணலாம். மகிழமரம் திருவண்ணாமலையின் ஸ்தல விருட்சம். வீதி வலம் எழுந்தருளிய மூர்த்தி அந்த மகிழ மரத்தடியில் வந்ததும் அம்மரத்தை சுற்றி 10 தடவை வந்தார். ஒவ்வொரு பிரதட்சத்தின் போதும் இசை நூலில் சொல்லப்பட்ட வாத்தியம் ஒவ்வொன்றாக வாசித்தனர். நாதஸ்வரம், ஒத்து, மேளம், தாளம், மிருதங்கம் இவை ஒவ்வொன்றாக தனித்தனியே வாசிக்கப்பட்டதும் கோலாட்டம், பரதநாட்டியம், தேவார படனம் ஆகியவை பவனியில் நிகழ்ந்தன. இந்த மகிழ மரத் திருவிழா மிக அற்புதமாக இருக்கும். அஞ்ஞான இருளை அகற்றும் மெய்ஞான சுடராக இறைவன் தோன்றுவதற்கு ஒரு சின்னமாக விளங்குகிறது திருவண்ணாமலை. மக்களின் மன இருளை அகற்றும் ஒளியே கார்த்திகை தீபம். அந்த ஞான தீபத்தை தேடிச் சென்றால் மாணிக்க வாசகர் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி என்று சொல்லி துதித்தார். திருவெம்பாவையும் திருவம்மானையும் பாடி வழிபட்டார். பின்னர் அங்கிருந்து தமது யாத்திரையை தொடர்ந்து கற்றார் தொழும் காஞ்சிப்பதிக்கு சென்றார். 19ஆம் அத்தியாயம். தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கச்சத்திரு ஏகம்பன் செம்பர் கோவில் பாடி என்ற பாடல் வரிகளோடு தொடங்குகிறது. ஆதியிலே தமிழ்நாட்டின் கலை, அரசியல், சமயம், நாகரிகம் யாவற்றிற்கும் உயர்ந்த ஸ்தானம் பெற்றிருந்தது காஞ்சி மாநகரம். பௌத்தம், சைவம், வைஷ்ணவம், ஜைனம் முதலிய சமயங்கள் வளர்ந்த இடம். சமய சண்ட மாருதங்கள் முழங்கிய இடம். உலக யாத்திரிகள் வலம் வந்து தரிசித்த இடம். தென்னாட்டில் மட்டுமன்றி அகில இந்தியாவில் பாரதத்தில் முக்தி தரும் நகர் எழில் முக்கியமாம் கச்சி என்று புகழப்பட்ட ஸ்தலம் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்திலே கூறப்பட்டுள்ளது. அயோத்தி, மா படித்துரா, மாயா அதாவது ஹரித்வாராம், காசி, காஞ்சி, அவந்தி அப்படின்னா உஜ்ஜயினி, துவாரகை என்பன மோட்சத்தை தரும் ஸ்தலங்கள்.
இவற்றுள்ளே தென்னாட்டில் குறிப்பிடப்பட்ட ஸ்தலம் காஞ்சி மாத்திரம்தான். ஆயினும் அது மற்றவைகளிலும் பார்க்க பல வகையில் மேம்பட்டு விளங்குகிறது. கலைகளும் நாகரிகமும் சமய கோட்பாடுகளும் சம்பந்தப்பட்டிருந்தது. இந்திய தரிசன கருத்தும் சமய கருத்தும் காஞ்சிபுரத்தில் வளர்ந்தன என்று சைவரும் வைஷ்ணவரும் இதனை மதிப்பது போலவே ஒரு காலத்தில் பௌத்தரும் ஜைனரும் சக்தி வணக்கமுள்ள சாக்தரும் மதித்திருந்தார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் புத்தர் வடநாட்டில் இருந்து வந்து காஞ்சிபுரத்திலே போதனை செய்து அநேகரை தம் மதத்தில் சேர்த்து கொண்டார். அதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அசோக சக்கரவர்த்தியும் இங்கு வந்து தரிசித்து நகரின் உள்ளும் புறமும் பல விகாரைகளை கட்டி வைத்தான். மணிமேகலை என்ற ஒப்பற்ற பௌத்த காவியத்தில் சொல்லப்பட்டவைகளும் காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் கண்ட சிற்ப சின்னங்களும் இந்நகரில் ஒரு காலத்திலே பௌத்த விகாரைகள் பல இருந்தன என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றன. ஆனால் இன்று அவை இருந்த இடமும் தெரியாது மறைந்து போயின. நின்னாகன் முதலிய பௌத்த சித்தாந்திகளும் வட நூலறிஞர்களும் ஒரு காலத்தில் இங்கே சிறந்து விளங்கினர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிக்கு வந்து சென்ற ஹியூன்சியாங் என்ற சீன யாத்திரிகள் இதனை புகழ்ந்து கலை பொருட்களையும் நாகரிகத்தையும் போற்றி இருக்கின்ற கட்டுரைகள் இன்னும் காணப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் செழித்து வளர்ந்திருந்த பௌத்த மதத்தை வேரறுக்கச் செய்தவர்கள் சைவ நாயன்மார்களும் வைஷ்ணவ ஆழ்வார்களும். இவர்களுக்கு பல்லவ அரசர் தம் கலை ஆர்வத்துடனும் மதாபிமானத்துடனும் ஆதரவளித்தார்கள். பின்பு சங்கரர், ராமானுஜர் என்ற தத்துவ தரிசிகள் வந்து அம்மதத்தை அடியோடு பெயர் தெரிந்து விட்டார்கள். ஸ்ரீ சங்கராச்சாரியரோ காஞ்சிபுரத்தில் இருந்த பௌத்த மதத்தின் சாயலையும் காண முடியாது செய்தவர். ஒரு காலத்தில் பௌத்தத்தின் தலைநகராக இருந்த காஞ்சியில் இன்று அப்படி இருந்ததா என்ற ஆச்சரியப்படத்தக்க சைவமும் வைஷ்ணவும் மேலோங்கி நிற்கின்றன. ஸ்ரீ சங்கராச்சாரியருக்கு காமாட்சியம்மன் கோவிலில் உள்ளேயே ஒரு விக்கிரகம் ஸ்தாபித்திருக்கிறார்கள். சாக்த சமயத்தையும் இங்கிருந்து நீக்கியவர் சங்கரர்தாம். ஆனால் ஜெயினர்கள் மாத்திரம் மற்று போகாமல் இன்றும் காஞ்சியில் 2 மைல் தூரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்ற இடத்திலே குடியேறியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் புகழ்பெற்ற சோழ மன்னர்கள் ராஜஸ்தானியாக இருந்த காஞ்சிபுரம் கரிகாலன் என்ற சோழன் காஞ்சியில் உள்ள கோவில்கள் சிலவற்றிற்கு பொன் கொண்டு கூரை அமைத்தான் என்று சொல்வார்கள். அவற்றுள் திருவேகம்பமும் ஒன்று. திருவேகம்பம் செம்பர் கோயில் பாடி என்று மாணிக்க வாசகரும் பாடியிருக்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியிலே ஒரு உருவழிந்த கருங்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அதுவே கரிகாலனது சிலாரூபம் என்று யாத்திரிகர்கள் கூறுவார்கள். சோழர்களுக்கு பின் வந்தவர்களே பல்லவர்கள். அவர்களுடைய அயல் நாட்டு விவகாரங்கள் அவ்வளவு வெற்றியுடையனவாக இருக்கவில்லை. பக்கத்தில் இருந்த சாளுக்கியர் கையில் பல தடவை அவர்கள் தோல்வியடைந்தார்கள். ஆனால் பல்லவ மன்னர் கல வினோதர்கள் உயர்ந்த ரசிகத்தன்மை உடையவர்கள். கலைகளில் அவர்கள் காட்டிய சிரத்தை தான் இன்று தமிழ்நாட்டிலே கோபுரங்களில் திகழ்கின்றது. வடநாட்டு நாகரிகத்தின் பண்பை அவர்கள் தமிழ்நாட்டில் புதிய உருவத்தில் அமைக்க அதனையே வடநாட்டினர் மீண்டும் தம்மிடையே உபயோகித்தார்கள். கடற்கரை கோவிலாகிய மாமல்லபுரம், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலிலும் வைகுண்ட பெருமாள் கோவிலிலும் பல்லவர் சின்னங்களாக இன்றும் நின்று நிலவுகின்றன. பல்லவர்களுக்கு பின் காஞ்சிபுரம் பிற்கால சோழர்களாலும் விஜயநகர நாயக்க மன்னர்களாலும் மகாராஷ்டிரர்களாலும் முகமதியர்களாலும் ஆளப்பட்டது. சின்ன காஞ்சி பெரிய காஞ்சி என்று 2 கூறுகளாக வழங்கப்படுகிறது. சின்ன காஞ்சி வைஷ்ணவர் பக்கம், பெரிய காஞ்சிபுரத்தில் சைவர்கள் வாழ்கின்றனர். சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமான் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஹஸ்திகிரி என்று சொல்லப்படும் மேட்டிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இங்குள்ள பெருமாளை வரதராஜர் என்றும் ஹஸ்திகிரி அருளாளர் என்றும் சொல்லுவார்கள். வைஷ்ணவ சமயத்தை ஸ்தாபித்த ராமானுஜருக்கு இந்த வரதராஜ பெருமாள் அருள் செய்தார் என்று சொல்லுவார். ராமானுஜர் வரதராஜர் சந்நிதியில் கைங்கரியம் செய்து கொண்டு யாதவ பிரகாசர் என்ற அத்வைத்த குருவிடம் வேதாந்தம் கற்று வந்தார். பிறகு குருவுக்கும் குருவானார். இவர் காஞ்சிபுரத்திலே இல்லறம் நடத்தி வரும்பொழுது மனைவி பொருத்தமில்லை என்று கண்டு துறவியாகி வைஷ்ணவ பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு அதன் ஸ்தாபகரானார். ஸ்ரீரங்கத்திலேயே இவரது பிரச்சாரம் நடைபெற்ற போதிலும் வரதராஜ பெருமாளின் அருளே இவருக்கு துணை புரிந்ததென்று குரு பரம்பரை கதைகள் தெரிவிக்கின்றன. வரதராஜ விக்கிரகம் தென்னிந்தியாவில் உள்ள மிகவும் அழகான விக்கிரகங்களில் ஒன்று. முகத்தின் அழகிலே சாந்தமும் ஆனந்தமும் கலந்து பொலிவாக காட்சி தருகின்றன.
போதி சத்துவ விக்கிரகங்களில்தான் அத்தகைய சாந்தத்தை காணலாம். இந்த மூர்த்தியின் வசீகர சக்தியை குறித்து பின்வருமாறு ஒரு கதை வழங்கப்படுகிறது. ஒரு சமயம் முகமதியர் தெற்கு படையெடுத்து வந்தபோது கோவில் அதிகாரிகள் விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போய் திருச்சி ஜில்லாவில் உள்ள உடையார்பாளையத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். கலகம் அடங்கி விக்கிரகத்தை மறுபடியும் கோயிலுக்கு கொண்டு வர முயன்றதும் உடையார்பாளைய ஜமீன்தார் அர்ச்சகரிடம் மூர்த்தியை ஒப்படைக்க இணங்கவில்லை. ஏன் என்று கேட்டதும், நான் இந்த அழகனை எப்படி பிரிவேன் என்று பதில் சொன்னாராம். ஆனால் ஜனங்கள் கலகம் பிறப்பிக்க கூடும் என்று அஞ்சி திருப்பி கொடுத்து விட்டார். இந்த நிகழ்ச்சியின் ஞாபகமாக ஒரு திருவிழா ஒவ்வொரு வருஷமும் நடைபெறுகிறது. பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பநாதர் கோவிலும் காமாட்சியம்மன் கோவிலும் முக்கியமானவை. இந்த ஏகாம்பரநாதர் கோவில்தான் கச்சி ஏகாம்பம் என்று பழைய புராணங்களில் தேவாரங்களிலும் காணப்படுகின்றது. சைவ நாயன்மார் எல்லோரும் இதை தரிசித்திருக்கிறார்கள். இங்கே சிவனை பிரதிஷ்டை செய்திருக்க சிறிது தூரத்தில் உள்ள குமரிக்கோட்டம் என்ற கோயிலில் சுப்பிரமணிய கடவுளை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் முருக வணக்கம் எந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதென்று அறிய முடியவில்லை. சைவர்களின் முக்கிய புராணங்களில் ஒன்றான கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ற புலவர் இந்த குமரக்கோட்டத்திலே அர்ச்சகராக இருந்தவர். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தின் பின் பிரகாரத்தில் மிக பழமையான மாமரத்தின் கீழிருந்தே அவர் தமது கந்தபுராணத்தை பாடி முடித்தார் என்று சொல்லுவர். மாவினடியில் அழகான சோமாஸ்கந்த மூர்த்தி ஒன்றிருக்கின்றது. காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி என்று கச்சியப்ப இந்த ஸ்கந்தரையை விழித்து பாடினார். முன் காலத்தில் பார்வதி தவம் கிடந்தபோது சிவன் இந்த மாமரத்தின் கீழேதான் காட்சி கொடுத்தார் என்று கதை உண்டு. கந்தபுராணத்தின் பெருமையால் காஞ்சிபுரம் இன்று பிரசித்தி பெற்ற முருகப்பதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. காமாட்சியம்மன் கொலுவிருப்பது ஒரு விசித்திரமான கோவில். வாயிலை கண்டுபிடிப்பதே கஷ்டம். ஒரு பக்கத்தில் நுழைந்து சுற்றி சுற்றி உள்ளே வந்தால் அம்பாள் வீற்றிருக்கும் சன்னதி தோன்றும். இங்கு அம்மன் விக்கிரகத்தை காட்டிலும் அதன் முன்பு வைக்கப்பட்டிருக்கும் எந்திரத்திற்கே சகல ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. ஒரு காலத்திலே காஞ்சிபுரத்தில் சாக்த மதம் மேலோங்கி எங்கும் துராக்கிருதமான காரியங்கள் நடைபெற்று வந்தன. வங்காளத்தில் நிலவிய கபாலிகள் வழக்கம் காஞ்சியிலும் காமாட்சியம்மனிடமும் பரவி நரபலி முதலிய அசம்பாவிதங்கள் மலிந்தன. அவ்வேளையில் ஸ்ரீ சங்கராச்சாரியர் இங்கு வந்து தமது வேதாந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்து காளி வணக்கத்தையும் சாக்த மதத்தையும் அறவே ஒழித்தார். இது பற்றி பொதுமக்களிடையே ஒரு புனைக்கதை வழங்குகிறது. காளி ரூபத்தில் காமாட்சியம்மன் நகர எல்லைக்குள்ளே ஒவ்வொரு இரவும் புறப்பட்டு கொடுமை செய்து வந்தால் சங்கராச்சாரியர் வந்து அம்மனை சாந்தப்படுத்தி தமது அனுமதியின்றி அவள் கோவிலை விட்டு வெளியே புறப்படுவதில்லை என்று ஒரு வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டார். காமாட்சியம்மன் கோவிலுக்குள்ளே ஸ்ரீ சங்கராச்சாரியருடைய விக்கிரகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அம்மன் வெளியே புறப்படும் போதெல்லாம் சங்கரர் முன்பாக சிறிது வேளை தாமதித்தே செல்லும் வழக்கம் இன்றும் நிலவுகிறது. அவரிடம் விடை பெற்று கொள்வதாக ஒரு பாவனை. சங்கரர் தமது அத்வைத்த வேதாந்த தரிசனத்தை ஸ்தாபித்து இந்தியா முழுவதிலும் 4 ஆச்சாரிய பீடங்கள் அமைத்தார். அதில் ஒன்று காஞ்சிபுரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் விஷ்ணு காஞ்சியில் இருந்து பின் சிவகாஞ்சிக்கு மாற்றப்பட்டு 1688ஆம் ஆண்டு வரை இந்த பீடம் நிலவியது. அதன் பின் ஸ்னர்த்த தஞ்சாவூரில் அரசாண்டு வந்த மன்னன் பிரதாபசிம்மன் அப்பொழுது இம்மடத்திற்கு அதிபதியாக இருந்த சுவாமியை அழைத்து உபசரித்து தஞ்சாவூரிலும் காமாட்சியம்மனுக்கு ஒரு கோவில் கட்டுவித்தான். 1743ஆம் ஆண்டிலே காமகோடி சங்கராச்சாரிய பீடம் கும்பகோணத்திற்கு மாற்றப்பட்டது. தஞ்சாவூர் சரபோஜி மன்னனே ஒரு மடம் கட்டி கொடுத்தான். வாருங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை தரிசிப்போம். 4 பக்கங்களிலும் சிறு சிறு விமானங்களோடு கூடிய ஆலயங்கள், அவற்றின் மத்தியிலே கம்பீரமாக வீற்றிருக்கும் உன்னத கோபுரம். அந்த கோபுரத்தில் தான் எத்தனை அழகான வேலைப்பாடுகள், பதுமைகள் எல்லாம் உயிருடன் கண்களை சிமட்டி சிமட்டி பேசிக்கொண்டிருக்கின்றன. புராண கதைகள் எல்லாம் திரைப்படம் போல கண்முன் ஒன்றின் பின் ஒன்றாக காட்சி தருகின்றன. அதோ பாருங்கள், தட்சிணாமூர்த்தி கையில் வீணையுடன் காட்சியளிக்கின்றார். அதோ திரிபுர சம்ஹார மூர்த்தி உலகமே அதிர்ச்சி கொள்ளும் அந்த கோபாக்னி வீசும் கோலத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு கல்யாண சுந்தரமூர்த்தியையும் பார்க்கலாம். அதில் சலனமற்ற அழகின் உச்சநிலை அதில் படிந்திருக்கின்றது.
சிற்பியின் வேலைப்பாடல்ல இது. இறைவனே நேரில் வந்து திருக்கல்யாண காட்சி கொடுத்திருக்கிறார் போலும். வடக்கு பிரகாரத்தில் தெரிகிறதே, இதுதான் சக்கரதான மூர்த்தி. சிவனும் பார்வதியும் மேற்பாகத்தில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சிவனுடைய ஆச்சரிய பாவம் நிறைந்த கரங்களை பாருங்கள். அந்த இடது முன் கரத்தை பிடித்திருக்கின்றாரே, அதுதான் சிம்மகரண முத்திரை என்று சொல்லப்படும். சிவனுக்கு வலதுபுறத்தில் காணப்படுபவர்கள் சூரியனும் பிரம்மாவும். பாதங்களின் அடியில் விஷ்ணுமூர்த்தி முழங்கால் மண்டியிட்டு உட்கார்ந்திருக்கிறார். கண்ணப்ப நாயனார் போல தனது கண்ணை பிடுங்கி சிவனுக்கு அர்ச்சனை செய்ய எத்தனிக்கிறார் பாருங்கள். இந்த பக்தியை கண்டுதான் சிவபிரான் சக்கராயுதத்தை அளித்தார். அதனால் சக்கரதான மூர்த்தி என்ற பெயரும் பெற்றார். அங்கே சிவனது திருநடன திருக்கோல விக்கிரகம் ஒன்றும் இருக்கிறது. ஆஹா, என்ன அழகு, என்ன கலை, என்ன ஜீவன்! ஆதிகால கோயில்கள் சுதையாலும் செங்கல்லாலும் மரத்தாலும் கட்டப்பட்டு வந்தன. அதன் பின்பு பல்லவர்கள் தலைப்பட்டு பல்லாவரம், சித்தன்னவாசல், சிங்கவரம், மகேந்திரவாடி, மாமாண்டூர், திருச்சிராப்பள்ளி முதலிய இடங்களில் மலைகளையும் பாறைகளையும் உட்புறமாகவே குடைந்து இறைவனுக்கு கோவில்கள் கட்டினர். தென்னாட்டிலே முதலாக இக்குகை கோயில்களை கட்டிய பெருமை மகேந்திரவர்மனுக்கே உரியது. அவன் நிறைந்த சிவபக்தன், திருநாவுக்கரச நாயனாருடைய சிஷ்யன். அவனுடைய கலை பிரதாபம் காரணமாக அவனை எல்லோரும் விசித்திரசித்தன் என்று அழைத்தார்கள். வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஜில்லாவிலிருந்து புதுக்கோட்டை சமஸ்தானம் வரை அவனால் கட்டப்பட்ட குகை கோவில்கள் உள்ளன. இவற்றில் திருச்சிராப்பள்ளியிலும் தலவானூரிலும் புதுக்கோட்டைக்கு 9 மைல் வடக்கில் உள்ள சித்தன்னவாசலிலும் உள்ளவையே மிகச் சிறந்தனவாக கருதப்படுகின்றன. சித்தன்னவாசல் குகை கோயில் மண்டபத்தின் உட்புற விதானத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் வர்ண சித்திரங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. பண்டைய தமிழரின் சித்திர திறமைக்கு இவை அழியா சின்னங்களாக விளங்குகின்றன. அடுத்தது என்னென்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.